அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம முண்டக உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த வகுப்பின் மூலமாக 7 மந்திரங்களை பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம 8வது மந்திரம் தொடங்கலாம். இப்ப இந்த முண்டக உபநிஷத்துல இந்த 8வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இறைவனின் தவத்தால் இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறது. இறைவனுடைய தவத்தினால் தான் இந்த உலகம் தோன்றியதுங்கிறது. அந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம். தபசா சீயதே பிரம்ம ததோ அன்னம் அபிஜாயத்தே அன்னாத் பிராணோ மனஹா சத்தியம் லோகாஹா கர்மசு சாமிருதம் சொல்லுது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் தவத்தால் வளர்கிறார். முதல்ல இறைவன் வெளிப்படுவதற்கு முன்னாடி ஒரு தோன்றாத நிலை இருந்தது. அதாவது வெளிப்படாத நிலை. அதை நம்ம சாஸ்திரத்துல அவ்யக்தம் அப்படின்னு சொல்றோம். அவ்யக்தம் என்றால் வெளிப்படாத நிலை. அப்ப அது வியக்தம் ஆகியது அப்படின்னா வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு தோன்றாத நிலை இருந்தது. எல்லாம் விதையாக ஒடுங்கி இருந்த நிலை. அந்த நிலையில இங்க ஒன்றுமே இல்லை. அதற்கு பின்னாடி தான் இந்த படைப்பு தோன்றியது. அப்ப அந்த படைப்பு தோன்றும் போது என்னென்ன வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, முதல்ல பிராணன், பிறகு மனம், அப்புறம் அடிப்படை மூலகங்கள், உலகங்கள், கர்மங்கள், வினை பயன்கள் அப்படின்ட்டு வரிசையா நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டன. அப்ப எப்படி அது வெளிப்பட்டது அப்படின்னா, தவத்தின் மூலம் வெளிப்பட்டது. இப்ப இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, தவத்தை பற்றிய ஒரு அடிப்படை கோட்பாட்டை இங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒருத்தர் செய்கின்ற தவம் எதுவாக இருந்தாலும் அது அவரை வளரச் செய்வதற்காகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு தவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தவத்தின் மூலமாக தான் ஒரு நன்மையை அடைய வேண்டும், அதன் மூலமாக நான் ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்பதாகத்தான் இங்கு தவம் இருக்குது. அப்போ ஒருவன் வளர்வதற்கான ஆற்றலை அது தர வேண்டும். அதுதான் இங்கு முதல் நிபந்தனை அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப தவம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். பகவான் ஆதிசங்கர் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு ஒரு விதை முளையை வெளிப்படுத்துகிறதோ, எவ்வாறு ஒரு தந்தை மகிழ்ச்சியுடன் ஒரு மகனை உருவாக்குகிறானோ, அவ்வாறு இறைவன் தம்மிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுவதற்காக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஆதிசங்கரர் தன்னுடைய முண்டக உபனிஷத் பாஷ்யம் எழுதும்போது, அதாவது விளக்க உரை எழுதும்போது இப்படிதான் எழுதுறார். இறைவன் விதையிலிருந்து முளை வெளிப்படுகிறதோ, ஒரு தந்தை மகிழ்ச்சிக்காக ஒரு மகனை உருவாக்குகிறானோ, அவ்வாறு இறைவன் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆற்றல், மகிழ்ச்சி ஆகிய இரண்டையும் தருவதாக அந்த தவம் அமைய வேண்டும். பாரதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று இங்கே கூறப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, இப்ப சிவபெருமானை கணவனாக அடைய எண்ணி பார்வதி தவம் செய்தால் அவரை பெற்றாள். மந்திரபூர்வமான ஆயுதங்களை பெற விரும்பிய அர்ஜுனன் தவத்தின் மூலமே அவற்றை பெற்றான். அப்ப எந்த ஒரு உயரிய முயற்சிக்கும் தவம் அடிப்படையாகின்றது. தவத்தின் மூலம் செய்யப்படுகின்ற முயற்சிகளே அரியனவற்றை சாதிக்கின்றது. தவம் பற்றி கீதையும் விரிவாக ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்துல சொல்லப்படுகின்றது. இந்த விளக்கவுரை ஆசிரியர் இதை பற்றி சுட்டி காட்டுகின்றார். அப்ப இறைவனின் தவம் என்றால் என்ன? அப்ப இறைவன் தவத்தின் மூலம்தான் வளர்ந்தார். அதன் மூலம் இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப தவம் என்றால் என்ன? இந்த மாதிரி ரிஷிகள், மகான்கள், யோகிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக இறைவனை எண்ணி தவம் ஏற்றினார்கள். இப்ப யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியதை நம் போன்ற சாதாரண மனிதர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யக்கூடிய கண்மூடி மௌனமாக இறைவனை துதிக்கும் முறையை அல்லது ஓங்காரம் ஜபிக்கும் முறையை தியானம் என்று கொள்கிறோம். இதையும் தாண்டிய விளக்கம் ஒன்று உண்டு. தவத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் தாண்டிய ஒரு விளக்கம் ஒன்று உண்டு. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தம் தியானம் செய்யுங்கள் என்கின்றது. சரி, அப்படியானால் தனிமையில் அமர்ந்து தியானம் செய்வதா என்றால் அது இல்லை. அந்த உபநிஷத்தின் கருத்தின் மையம் இறைவனை பற்றி சிந்திப்பதே இங்கு தியானம் என்கின்றது. அப்ப இந்த மாதிரி அடிப்படையா நம்ம சில விஷயங்களை உபநிஷத் மூலமா பார்க்கும்போது அது நிறைய விளக்கங்களை நம்ம கொடுக்குது. தியானம்னா எப்படி, தவம்னா என்ன அப்படிங்கிற நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. அப்ப இங்க நம்ம தவம் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளணும்னா,
தியானம்னால எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இறைவனை பற்றிய பேச்சுக்களை கேட்டல், இறைவனை பற்றிய நூல்களை படித்தல், சச்சங்கத்தில் ஈடுபடுதல், இறைவன் தொடர்பாக எதையாவது யோசித்தல், இவையெல்லாம் கூட தியானத்தில் ஒரு வகைதான் அப்படின்னு சுட்டிக்காட்டுது. அப்படி பார்த்தால் சிந்தனை கூட ஒரு வகை தியானமே அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஏகாக்கிர சிந்தனை, அதாவது எப்போதுமே அதே சிந்தனையாக உள்ளதை தவம் என்றும் கூறலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒருமித்த மனநிலை, எப்பொழுதும் அந்த ஏகாக்கிர சிந்தனையிலே ஒருமித்த மனநிலையில இருப்பதை கூட தவம் என்று கூறலாம் அப்படின்ட்டு உபனிஷத்து சுட்டி காட்டுது. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது கடந்த பாடத்துல நம்ம என்ன சொன்னோம்? அதாவது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தப்போ, நமக்கு 3 விதமான காலங்கள் இருக்கின்றது. நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் என்ற 3 காலங்கள் இருக்கிறது. அதுல கடந்த காலம், எதிர்காலம் என்பதெல்லாம் நம்ம இடத்துல கையில் இல்ல. நம்முடைய கையில எது இருக்குது? நிகழ்காலம் மட்டும் நம்முடைய கையில் இருக்கு. அப்ப அந்த நிகழ்காலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வாழணுங்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது தான் அந்த ஏகாக்கிர சிந்தனை. நிகழ்காலம்ங்கிறது என்னன்னா, அந்த ஒரு ஏகாக்கிர சிந்தனையில தான் நம்ம எப்பவும் இருக்க முடியும். நிகழ்காலத்துல இருந்தீங்க அப்படின்னாவே, மனம் அலைப்பாயாது. அதை செய்றேன், இதை செய்றேன், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கிற அந்த கடந்த காலத்துக்கும் போகாது, எதிர்காலத்துக்கும் போகாது. அதாவது அந்த வேலையே அதுல நுணுக்கமா இருந்து அதையே சிந்தனை பண்ணி இருக்கிறது தான் நிகழ்கால வாழ்க்கை, நிகழ்கால நிலை. அப்ப நாமும் அது மாதிரி தான் வாழணும். ஏன்னா அப்படி வாழும்போது தான் அது தவம்னு இங்க சுட்டி காட்டுது உபனிஷத். அதனாலதான் நான் கடந்த பாடங்களை சொல்லும்போது சொன்னேன், நீங்க எப்பயுமே அந்த நிகழ்காலத்துல இருந்து பழகுங்க. எதை செய்யும் போதும் அந்த நிகழ்விலேயே பயணம் பண்ணுங்க. எதிர்காலத்தை திட்டமிடாதீங்க. கடந்த காலத்தை நினைச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. கடந்த காலம் போனது தான், திரும்பி நமக்கு வராது. எதிர்காலம் இனிமேல் தான் வரப்போகுது. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ நிகழ்காலத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நம்ம ஆனந்தமாக வாழ முடியும். அந்த நிகழ்காலத்தில் நாம் இருப்பதை தான் நீங்க தவம்ங்கிற முறையிலையும் புரிந்து கொள்ள வேண்டும்னு இங்க சுட்டி காட்டுது, இந்த உபநிஷத் சுட்டி காட்டுது. அப்ப இந்த அடிப்படையிலே பரம்பொருளை குறித்து எப்போதும் அதே சிந்தனையில் நாம் இருப்பதுதான் இங்க தவம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த உபநிஷத் புத்தகத்துல, இந்த புத்தகத்தை விளக்க உரை எழுதிய மகான் ஒரு கருத்து சொல்றார். அவருடைய கருத்துக்கள் இங்க பதிவிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்ப்போம். அதாவது, பரம்பொருள் குறித்து எப்போதோ நான் படித்த ஒரு வர்ணனையை கூற விளைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அது ஒரு இருட்டான கானகம் அல்ல, கானகம் எதுவுமே அப்போது உருவாகவில்லை. ஆனால் இது ஒரு உருவகம் மட்டுமே அப்படிங்கிறாரு. இருள் சூழ்ந்த வெளி என்று கொள்ளலாமா? அப்படியும் கொள்ள முடியாது. ஏனென்றால் வெளியும் கூட அப்போது உருவாகவில்லையே. சரி, அப்படியானால் அதை எப்படித்தான் சொல்ல? அது ஒரு மனவெளி என்று கொள்வோம். அதாவது மனம் அப்படி ஒரு இருட்டான கானகத்தில், இருள் சூழ்ந்த இடத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறது. அங்கு அவன் மட்டுமே நின்றிருந்தான், தனியாக நின்றிருந்தான். அவன் அங்குதான் தனியாக இருப்பதை உணர்ந்தான். காலங்களை எல்லாம் தாண்டி தான் தனியாக நிற்பதை அவன் உணர்ந்தான். காலங்களை எல்லாம் தாண்டி என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் காலம் என்ற ஒன்று அப்போது இல்லவே இல்லை. அப்படியானால் வேறென்ன சொல்வது? சரி, அவன் எப்போதும் இருந்தான் என்று சொல்லலாமா? ஆம், அவன் எப்போதும் தனியாக இருந்தான். அவன் பெயர்தான் புருஷன். இப்ப இந்த நூலாசிரியர் இந்த பிரபஞ்ச படைப்பின் மூலத்தை பற்றி சுட்டி காட்டும் போது இப்படி ஒரு வர்ணனையை சொல்றார். இந்த மாதிரி ஒரு வர்ணனையை சொல்லி, அப்போ ஆரம்பத்துல அங்க புருஷன் மட்டும்தான் இருந்தான். படைப்பு உருவாகுவதற்கு முன்பு அவன் மட்டும்தான் இருந்தான், அவன் தனித்து இருந்தான். இத பத்தி புருஷ சூக்தமும் பேசுது. புருஷ சூக்தம் இதை பற்றி பேசுது. அதை வச்சுதான் இவர் இங்க சொல்றார். அதனால அப்ப தனியாக அவன் மட்டுமே இருந்தான், அவன் பெயர் புருஷன். அவன் அந்த கானகத்தில் ஒரு பெரும் மிருகம் போல தனியாக நின்று கொண்டிருந்தான். பெரும் மிருகம் போல என்று உருவம் அவனுக்கு பொருந்துமா? அல்ல, பொருந்தாது. ஆனால் அது அவன் உணர்வு நிலைக்கு பொருந்தும். அந்த பெரும் மிருகம் தன் தனிமையை உணர்ந்தது. தன் தனிமையை பற்றி அது துக்கப்பட்டது. தன் தனிமை நீங்க வேண்டும் என்று எண்ணியது. தான் விரிய வேண்டும் என்று சிந்தித்தது. அது எப்போதும் அதையே சிந்திக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பித்தது. அதனிடம் இருந்து பிரஜாபதிகள் வெளிப்பட்டனர். பஞ்சபூதங்கள் அதனிடமிருந்து விரிந்தன.
இந்திரன் வெளிப்பட்டான். வெளி உண்டானது, நீர் உண்டானது, நீரிலிருந்து நிலம் உண்டானது, அவன் மூச்சிலிருந்து காற்று உண்டானது, அவன் கண்களிலிருந்து சூரியனும் நாபியிலிருந்து வெளியும் உண்டானது, அவன் விரிய விரிய மகா பிரபஞ்சம் விரிந்தது. அந்த பிரஜாபதிகளும் இந்திரனும் சேர்ந்து தங்கள் சக்திகளை பெற அந்த புருஷனை பலி கொடுக்கும் மிருகமாக வைத்து ஒரு யாகத்தை செய்தனர். இதன் தொடர்ச்சியாக பகுதிகள் புருஷ சூத்திரத்தின் வர்ணனைக்கு ஒத்து வருகின்றன. அப்ப அதன் தொடர்ச்சியாகவே மீன்கள், ஒரு வரிசை பற்கள் உள்ள மிருகங்கள், கடைவாய் பற்கள் உள்ள மிருகங்கள், பசுக்கள், மனித இனம் போன்றவை படைக்கப்பட்டதாக அந்த வர்ணனைகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. அப்ப இந்த வர்ணனை கூறும் காரணம், இறைவன் தவம் செய்வது என்பது இறைவனின் தியானம் அல்லது சிந்தனை என்று கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே அப்படின்னு இந்த நூலாசிரியர் இங்கு இந்த வர்ணனையை, அதாவது புருஷ சூக்தத்தின் வர்ணனையை இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இறைவனின் தவம் எத்தகையது அப்படின்னு பார்க்கும்போது, அது 9வது மந்திரம் அதை பற்றி பேசுது. முண்டக உபநிஷத்தின் 9வது மந்திரம். ய சர்வக்ன சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபகா தஸ்மாதேதத் பிரம்ம நாம ரூபமன்னம் ச ஜாயத்தே. இந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அனைத்தும் தெரிந்தவர். அவரது ஞானம், அவரது தவம் மிக உயரியது. அவரிலிருந்தே பிரம்மதேவரும் மற்றவைகளும் உணவும் தோன்றின. பொதுவாக தவம் என்றால் முயற்சியும் நோக்கமும் உடையது. அதாவது ஒரு லட்சியத்தை அடைவதற்காக ஒரு சில குறிப்பிட்ட பயிற்சிகளை நாம் செய்து அதன் மூலமாக அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோம். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்காக எந்த ஒரு முயற்சியோ லட்சியமோ நோக்கமோ கொண்டிருக்கவில்லை. இதை பற்றி நாம் ஏற்கனவே 6வது மந்திரத்தின் விளக்க உரையிலே பார்த்து விட்டோம். 6ஆம் மந்திரம் படிக்கும்போது இறைவன் படைப்பதற்காக எந்த ஒரு லட்சியமோ எந்த ஒரு இலக்கையோ வைத்துக் கொண்டு படைக்கவில்லை என்பதை பார்த்து விட்டோம். அப்ப இறைவனின் தவம் ஒரு தனித்துவமானது, முற்றிலும் மாறுபட்டது, அதனை ஞானமயமானது என்று இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த 9வது மந்திரம் இறைவனுடைய தவம் ஞானமயமானதுன்னு சுட்டிக்காட்டுது. அப்போ இறைவன் உலகத்தை படைத்தார், காக்கிறார், ஒடுக்குகிறார். ஆனால் இவைகள் எவற்றையும் சொந்த நோக்கத்திற்காக, சுய லாபத்திற்காக அவர் செய்யவில்லை. தெளிவாக சொல்வதானால் இறைவன் பற்றின்றி செயல்படுகின்றார். இதனைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும்போது, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா அப்படின்ட்டு 4வது அத்தியாயத்திலே 14வது சூத்திரத்திலே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, செயல்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை, வினை பயனிலும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவன் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல்கள் அவர் மீது ஆதிக்கம் செலுத்தாது. மேலும் அதன் மூலமாக வருகின்ற பயன் இருக்கு இல்லையா, நன்மையோ தீமையோ, அந்த வினை பயனிலும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்ட்டு பகவத்கீதையில தெளிவுபடுத்துறார். அப்ப இந்த நிலை ஏன் அப்படி தெளிவுபடுத்துறாங்க மகான்கள், யோகிகள் எல்லாம் அப்படின்னா, இப்ப அந்த நிலை தான் அந்த இறை நிலை, அதுதான் அந்த பிரம்ம நிலை. அங்க எந்த ஒரு நோக்கமும் அதற்கு இல்லை. அது எதையும் எதிர்பார்த்தோ ஒரு காரண காரியத்தை உருவாக்கி கொண்டோ செய்வது கிடையாது. அது தன்னில் தானாய் தனித்துவமாய் தன்மயமாய் இருக்குது. ஆனா இப்படி இந்த பிரபஞ்சம் இப்படி எல்லாம் படைக்கப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இதுதான் அதனுடைய லீலா வினோதமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த லீலா வினோதம்ங்கிறது கடைசியில் நம்ம எங்க போய் முடியுது? இது ஒரு மாயை என்பதாகத்தான் முடிகிறது. ஏன் அப்படி மாயையாக முடிகின்றது அப்படின்னா, இப்ப இறைவன் பற்றின்றி இந்த படைத்து இந்த உலகத்தை இயக்குவதனாலேயே இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றும் சுவாமி விவேகானந்தர் இதை பார்த்து வியக்கிறார். பெரிய பெரிய மகான்கள் இந்த உலகத்தை, இந்த மாயை உலகமாக இருந்தாலும் அதை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டியிருக்குது, வியப்பு அடைய வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்ப நாமளே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ எல்லாம் போனோம்னா அந்த மேஜிக் ஷோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோமா இல்லையா? இப்படி எல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கிறோம். இப்ப நவீன மேஜிக் ஷோ எல்லாம் இப்ப டிவியில காட்டுறதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு.
அப்ப அது மாதிரி மேஜிக் ஷோ எல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆச்சரியப்படுறோமோ, அது மாதிரி இந்த பிரபஞ்ச படைப்பும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அததான் மகான்களும் வியப்பு அடைகிறார்கள். ஆனால் இந்த இறைவனுக்கு இவ்வாறு பற்றின்றி செய்யப்படும் தவம் ஞானமயமான தவம் ஆகிறது. இத்தகைய தவத்திலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் சொல்லுது. இப்ப இத எப்படி உதாரணமா புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக நம் போலவே மனிதர்கள் கண்களுக்கு தெரிவது போலவே தன்னுடைய செயல்களை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது என்ன ஆகும்? உலகம் பலவித மனிதர்களால் ஆனது. பலவிதமான மனிதர்கள் பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் எந்த நோக்கமுமின்றி நற்செயல்கள் புரிகிறான். மற்றொருவனோ சில நோக்கங்களுடன் அந்த நற்செயல்களை செய்கிறான். இது நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருவன் எந்த ஒரு நோக்கமுமின்றி தீய செயல்களும் செய்கின்றான். இன்னொருவன் சில நோக்கங்களுடனேவே அந்த தீய செயல்களை செய்கிறான். அப்போ இறைவன் என்பவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டால் மனிதனுக்கு கர்ம வினைகளின் பலன்கள் இறைவனால் வழங்கப்படுவது வெளிப்படையாக தெரிந்தால் உலகில் தீய செயல்கள் எதுவுமே நடைபெறாமல் நின்றுவிடும். அப்போது உலகின் இயற்கை தன்மை பாதிக்கப்படும். அதனுடைய சமநிலை பாதிக்கப்படும். இயற்கையினுடைய சமநிலை பாதிக்கப்படும். அதனால இறைவன் வெளிப்படையாக செய்ய மாட்டான். அப்ப இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த படைப்பினுடைய சாராம்சம் இரண்டும் கலந்துதான் இருக்கும். அதாவது இருமைகள்ல தான் இந்த படைப்பே இருக்கு. இருமைகள் இல்லைன்னா இந்த படைப்பு கிடையாது. அப்ப இங்க நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்ப நன்மை என்றும் தீமை என்றும் நல்ல நோக்கம் என்றும் தீய நோக்கம் என்றும் இந்த இரட்டைகள் இல்லாமல் போகுமானால் இந்த உலகம் இயங்காது. அதனால்தான் இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றான். அதையும் தாண்டி அவனை நம்பிக்கையுடன் தியானித்து வாழுகின்ற உண்மையான தூய மனம் படைத்தவர்களுக்கு அவன் நன்மைகளை அள்ளித் தருகின்றான். இன்னும் இதையே வேறு விதமாக சொல்ல போனால், இறைவன் நம்மை போல அன்றி வேறொரு அலைவரிசையில் இருக்கின்றான். அதனால் நம்மால் அவனை உணர முடிவதில்லை. நம் காதுகளுக்கு கேட்கும் குறைந்தபட்ச ஒலியாக இருக்கும் அளவீடுகளை நாம் டெசிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்முடைய காது ஒரு குறிப்பிட்ட சப்தத்தை உள்வாங்கக்கூடிய அளவீடு ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ஸ்ல தான் அந்த காது அதை வாங்கும். இப்ப குறைந்த டெசிபல் சவுண்ட் வந்தா நம்ம காதுக்குள்ள கேட்காது. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் டெசிபல் சவுண்ட் நம்ம காதுல வந்தா என்ன ஆகும்னா காது டேமேஜ் ஆயிடும். அப்ப நம்ம காதுக்கு ஒரு தகுதி இருக்குது. இவ்வளவு அளவுதான் அந்த சவுண்டை வாங்கணும் அப்படின்னு ஒரு வரையறை நம்ம காதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய குறைந்தபட்ச ஒலியை நம்முடைய காது கேட்டு புரிந்து கொள்ளும். ஆனால் அந்த குறைந்த டெசிபிள்ஸ் அளவுள்ள காது கேட்கக்கூடிய ஒலியை விட நமக்கு கேட்கவே இல்லை என்கின்ற ஒலியை மிருகங்கள் கேட்கின்றன. சில மிருகங்களுக்கு நம்மளால கேட்க முடியாத சப்தங்களை அது கேட்கும். அப்ப அதனுடைய காது அந்த டெசிபல் சவுண்டையும் கேட்கக்கூடிய அளவில இருக்குது. அப்ப இது மாதிரி இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த உபனிஷத்து சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இறைவன் இருக்கின்ற நிலைப்பாடு ஒரு தனி அலைவரிசை, அது ஒரு ஃப்ரீக்வன்சியே வேற அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க இந்த விளக்க உரை ஆசிரியர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நூலை எழுதிய விளக்க உரை ஆசிரியர், அதாவது இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே வேற, நாம் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே வேற. அதனால நாம 2 பேரும் அங்க லிங்க் ஆக முடியல, கனெக்ட் ஆக முடியல. அப்ப நாம அந்த இறைவனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு போகும்போது தான் நம்ம கனெக்ட் ஆக முடியும். அப்ப இறைவனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத தான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் சுட்டி காட்டுது. ஏன்னா அவனுடைய உண்மைத்தன்மை என்ன, அவன் எப்படிப்பட்டவன் எல்லாமே நமக்கு சொல்லுது. அப்ப இறைவனை பற்றி நம்ம ரொம்ப ஆழமா வாட்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்போ இந்த சாஸ்திரங்கள் சொல்றதும் உபனிஷத்துங்கள் சொல்றதும் இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது, அப்ப அது ஒரு தூய அறிவு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப அந்த தூய அறிவு தான் எல்லா வீட்டிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிற போது, அந்த தூய அறிவினுடைய உண்மை நிலை என்னவா இருக்கும்? அது ஒரு அணு. கண்ணுக்கு தெரியாததுதான் இறைத்தன்மை. ஏன்னா அது ஒரு சூட்சமம். அப்ப அததான் நம்ம நேற்று கதையில பார்த்தோம். ஸ்வேதகேது அவங்க அப்பா கிட்ட அகங்காரமா படிச்சுட்டு வந்த கல்வியை பத்தி ஆணவமா சொல்றான். எனக்கு அது தெரியும், இது தெரியும், விஞ்ஞானம் தெரியும், 64 கலைகள்ல நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன்ட்டு ஆணவத்துல அவங்க அப்பா கிட்ட பேசுறான். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இந்த ஆணவம் நம்ம குலத்துல யாருக்குமே கிடையாது, உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ அந்த அத்திமர விதையை கொண்டு வான்னு சொல்லி அதை நறுக்கி, அந்த எல்லை விட சிறியதாக இருக்கின்ற ஒரு விதையை நறுக்கி பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே தெரியல, ஒரு வெள்ளையா ஏதோ தெரியுது, அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் என்னால பார்க்க முடியலன்னு அவன் சொல்றான்.
அதுதான் நீ தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. அப்ப இதை நம்ம நுணுக்கமா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை மகான்கள் சுட்டி காட்டும் போது அதுதான் நீ அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு நுண்ணிய விதையை பார்த்து அதுதான் நீன்னு சொல்றாருன்னா எப்படிங்க அப்படின்னா, அந்த சூட்சுமம் தான் நீ. அதாவது அது அணு. அணுவிலும் அணுவானவன். அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவிலை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவில் ஆகலுமாமே அப்படின்னு திருமந்திரம் பாடல் இருக்கு. அவன் திருமந்திரம் இதைதான் சுட்டி காட்டுது. அணுவில் அணுவினை ஆதி பிரானை. அப்போ அது ரொம்ப நுண்ணியவனவன், நுணுக்கமானவன், சூட்சமானவன். அப்ப அந்த சூட்சமானவன் எப்படி இருக்கிறான்? ஒரு அறிவா இருக்கிறான். அப்ப அந்த அறிவு எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. எல்லை இல்லாமல் பரவி கிடக்குது. அப்ப அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா அதுக்கு பேரறிவுன்னு பேரு. அப்ப அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன விதை, அதாவது நம்ம அந்த எல்லை விட சிறிய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த விதையில இருந்து தான் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மரத்தை உருவாக்க முடியுது. அப்படின்னா அந்த மரத்துக்கு இப்படியெல்லாம் கிளைகள் போகணும், இப்படியெல்லாம் இலைகள் போகணும், இப்படியெல்லாம் பூக்கள் விடணும், அந்த பூ இந்த நிறத்தில் விடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு வடிவமைத்து அதை வெளிப்படுத்துகிறதுன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு அறிவு, அது நுண்ணிய அறிவாக இருக்க முடியும்? இப்ப அந்த மரத்தினுடைய விஷயத்தை அப்படியே நம்ம பக்கமா திருப்புவோம். இப்ப நீங்க நானெல்லாம் இப்ப இவ்வளவு பெரிய உருவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு வேற ஆகுது. ஆனா நாம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஒரு அணுவாக இருந்தோம். கண்ணுக்கு தெரியாத சூட்சமத்துல அப்பாவுடைய விந்து அணுவுல கண்ணுக்கு தெரியாத நிலையில இருந்தோம். அப்ப அந்த அணு உயிர் அணு. எப்படி ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாதான் தெரியும். சாதாரணமா அந்த அணுவுல நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. அப்ப அந்த உயிர் அணுவாக நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா அந்த உயிர் அணுக்குள்ள ஒரு அறிவு இருந்திருக்குது இல்லையா? அந்த அறிவு இருக்கிறதுனால தானே அது இப்படி ஒரு பிண்டமா மாறி இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்து இப்ப இந்த உடம்பை உருவாக்கும் போது இப்படி கை வரணும், அந்த கையில இப்படி 5 விரல்கள் வரணும், அந்த கால் வரணும், கால்ல 5 விரல்கள் வரணும், தலை வரணும், அந்த தலையில கண்ணு தெரியணும், மூக்கு இருக்கணும், காது இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு டிசைனிங் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு டிசைனிங் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் இயங்குறதுக்கு சாப்பாடு வேற உள்ள கொடுத்து அதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சாப்பாடு, பிரியாணி, லட்டு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உள்ள விளாசி அதெல்லாம் உள்ள போய் அது விதவிதமா உள்ள தள்ளுறோம். விதவிதமா உள்ள போனதெல்லாம் என்ன ஆகுது? டைஜஷன் ஆகி அது எலும்பா மாற வேண்டிய சத்து எலும்பா போகுது, ரத்தமா மாற வேண்டிய சத்து ரத்தமா போகுது, மஜ்ஜையா போக வேண்டிய சத்து மஜ்ஜையா போகுது, நரம்பா போக வேண்டிய சத்து நரம்பா போகுது. அப்படி எல்லாமே இந்த சப்த தாதுக்களை அந்த சக்தி உண்டாக்குது. அப்ப அந்த சக்தி உண்டாக்கி இந்த தேகம் வேற வளருது. சின்ன குழந்தையில பிறக்கும் போது ஒரு 2 கிலோ வெயிட் இருந்தோம் அப்படின்னா, 2, 2.5 கிலோ இருந்தோம் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு 50 கிலோல இருந்து 150 கிலோ வரைக்கும் இருக்க மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியே இந்த வெயிட் ஏறிக்கிட்டே வருது, உடல் பெருத்துக்கிட்டே இருக்குது. இந்த உடல்ல எல்லா விஷயங்களும் கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம். அப்ப இவ்வளவு பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்குன்னா, இதுக்கு உள்ள ஒரு அறிவு இருந்து இயக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அறிவை மறைத்துக் கொண்டு இந்த பஞ்ச கோஷங்கள் மூடிக்கொண்டன. ஆன்மாவை இந்த 5 கோஷங்கள் மூடி மறைத்து விட்டன. அதுதான் நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்கள் அந்த ஆன்மாவை மறைக்கின்றதுன்னு பார்த்தோம். ஆன்மாவேன்னு என்ன? அந்த அறிவை மறைத்து விட்டது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவு இதெல்லாம் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த அறிவை மறைத்து விட்டதுனால இதெல்லாம் உண்மை நம்புது இந்த மனசு. இதுதான் நிழல். நிஜம் அந்த அறிவு மட்டும்தான். அந்த அறிவு தான் நிஜம். ஆனா அந்த அறிவை தெரிஞ்சுக்காம அந்த அறிவினுடைய நிழலாகிய இந்த உடம்பையும் மனசையும் இந்த புத்தியையும் இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை நம்ம விடணும். அதுதான் இந்த உபனிஷத்து சுட்டி காட்டுது. அந்த நானுங்கிற அந்த அகங்காரம் அந்த ஆன்மாவிற்கு மட்டுமே உரித்தானது. அது தூய அறிவு. அதுதான் நான் சொல்ல முடியும். ஆனா அது பிரகாசிக்கிற இந்த உபாதியாகிய உடல் மூலமா இந்த மனசு என்ன பண்ணுது? தன்னை நான் அபிமானித்துக் கொண்டு அது அகங்காரத்துல தன்னை தனித்துவம் பாவித்துக் கொண்டு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்வேதகேது எப்படி சொல்லிட்டான், 64 கலைகள்ல நான் வல்லுநனா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னா அது அகங்காரம் தானே. ஏன்னா அந்த 64 கலைகளை அவன் தெரிந்து கொள்ளணும்னா அந்த அறிவு இருந்தா தான் அவன் தெரிந்து கொள்ள முடியும். அறிவு இல்லைன்னா எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப அது மாதிரி நமக்கும் அறிவு இருந்தா தானே இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். இப்ப ஜடப்பொருளுக்கு புரியாதுன்னு நேத்து நான் சொன்னேன். ஒரு மாடுக்கு கூட புரிய வைக்க முடியாது, ஒரு மிருகத்துக்கு கூட புரிய வைக்க முடியாது.
ஆனா மனிதனாகி நமக்கு தான் இந்த ஆத்ம ஞானத்தை புரிய வைக்க முடியும். அப்ப நாம் இதை புரிந்து கொள்கின்றோம் என்றால் நம்மிடத்துல ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக தகுதி, பகுத்தறிவு நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த சாஸ்திரம் பேசிக்கிட்டே வருது. அப்ப அந்த விஷயத்துல இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு சில வித்தைகளை சொல்லிக் கொடுக்குது. அதுலதான் இந்த உபனிஷத் சொல்லிக் கொடுக்குற வித்தை வந்து அக்ஷர பராவித்யை அப்படின்னு ஒரு வித்தையை பத்தி பேசுது. இப்ப இந்த முண்டக உபனிஷத்துல 1, 4, 5, 9 மந்திரங்கள்ல இதுவரைக்கும் இந்த அக்ஷர பராவித்தையை பற்றி விளக்கப்பட்டது. அந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அத்தனை மூல விஷயங்களையுமே இங்க சுட்டி காட்டிச்சு. அப்ப வித்தைகள் இறைநெறி சாதனைகள் என்ற அர்த்தம். இந்த வித்தைகள் இருக்கு இல்லையா, இந்த இறைநெறி சாதனைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அதனால்தான் அவை ரகசியமாக பாதுகாக்கப்பட்டன. அதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லும்னா குக்கியம் அப்படின்னு சொல்லுது. குக்கியம்னா ரகசியம்னு அர்த்தம். அப்ப அந்த காலத்துல குருவின் நேரடி பார்வையிலேயே சீடர்கள் இதை பழகினார்கள். காலப்போக்கில் தகுதி வாய்ந்தவர்கள் குறைய குறைய வித்தைகள் பற்றிய அறிவும் குறைந்து கொண்டே வந்து நாளடைவில் மறைந்தும் விட்டன. ஏன்னா இப்ப இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து இந்த வித்தையெல்லாம் தெரியாது. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனுக்கே தெரியாது. அப்ப எல்லாமே இந்த வித்தைகள் எல்லாம் மறந்து இந்த வித்தைகளை பத்தி தெரிந்து கொள்ற ஆர்வம் எல்லாம் போய் என்னைக்கு நம்ம மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வந்தோமோ அன்னைக்குமே இது மாதிரி உபனிஷத் பாடத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரது நின்று போச்சு. அப்புறம் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பது நின்று போச்சு. அப்ப அன்றைய ஆசிரியர்களும் இதெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற நிலையில இல்லை. ஏன்னா அவர்களும் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல பணம் பண்ணக்கூடிய வித்தைகளை மட்டும்தான் படிச்சாங்களே தவிர இந்த உயர் அறிவு வித்தைகளை யாரும் படித்து தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப அதனால இந்த அக்ஷர பரா வித்தையின் முதற் பகுதி, அதாவது 4, 5 பற்றி இங்க பேசுது. அதாவது இந்த சாதாரண அறிவும் ஆன்மீக அறிவும் இதில் அடங்குகின்றதுங்கிற மாதிரி சொல்லுது. சாதாரண அறிவுங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வானவியல், ஜோதிடம், சயின்ஸ், அறிவியல், வரலாறு, புவியியல், கணிதம் போன்றவை எல்லாம் சாதாரண அறிவில் அடங்குகிறது. உயர் அறிவு என்பது இந்த வித்தையிலே இந்த அக்ஷர பராவித்தை போன்ற உபனிஷத்துகளில் கூறப்பட்ட 38 விதமான வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி வித்தைகள் எல்லாமே நமக்கு வந்து எதற்காக அப்படின்னா செல்வத்தை ஈட்டுவதற்காக, சில முக்திகளுக்காக, சிலது வந்து செயல்திறனுக்காக, இப்படி பலவிதமான வித்தைகள் இதில் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஆதிசங்கரரும் தன்னுடைய பாஷ்யத்திலே தன்னுடைய விளக்க உரையில குறிப்பிடுகின்றார். அப்ப இதெல்லாம் வந்து எப்படி புரிந்து கொள்ளுது அப்படின்னு பார்த்தா இந்திய மனத்தின் ஒரு அடிப்படை பண்பை இங்கு காண முடிகின்றது. அதாவது இந்தியர்களுடைய மனத்தினுடைய அடிப்படை பண்பு உலகியல் தேவைகளுக்கும் அகத்தையே நாடியது இந்திய மனம். அதாவது இந்தியர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்த அன்றைய ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் வந்து உலகியல் தேவை கூட தன்னுடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்றாலும் கூட தன்னுடைய உள்ளத்தை சார்ந்துதான் வாழ்ந்தார்கள். அதாவது மனசாட்சின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அப்ப அகத்தை நாடித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர மனசாட்சியை இழந்து யாரும் வாழவில்லை. ஆனா இன்று அப்படி இல்லை. ஏன்னா நம்ம மெக்காலே எஜுகேஷனுக்குள்ள வந்துட்டதுனால இப்ப மனசாட்சியே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனசாட்சின்னா என்ன? அந்த ஆன்மா வந்து அறிவு என்ன பண்ணுது? மனதை பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப மனதனுடைய சேஷ்டைகளை பூரா அறிவு பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறது அன்றைய ரிஷிகளுக்கு தெரியும். அதனால பயந்தாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அறிவு தான் வழி நடத்துதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அறிவு தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கின்றது. அதுல இந்த உடலும் மனமும் அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதுங்கிறத அன்றைய ரிஷிகள் அறிந்து வைத்துக் கொண்டதுனால அவர்கள் நேர்மையானவர்களும் நல்லவர்களாகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்தார்கள். ஆனா நம்ம இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படிப்பதை விட்டு விட்டதுனால நமக்கு மனசாட்சின்னா என்னன்னே தெரியல. அப்ப அதனால என்ன பண்றோம்? அவங்கவுங்க மனம் போன போக்குல வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதனால அகநாட்டம் பெரும்பாலும் குறைந்து விட்டது. அப்ப இந்த வித்தைகள் எல்லாம் மறைந்து விட்டது. அப்ப இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் மறைந்து போயிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்றைய வித்தைன்னு பார்த்தா விஞ்ஞானம், மருத்துவம், வானவியல், ஜோதிடம் போன்ற உலகியல் துறைகளில் தான் அரிய சாதனைகளை நிகழ்த்தி இன்னைக்கு நம்ம சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய பாரத நாடு இப்படி மாறிவிட்டது. அப்போ நம்மில் உறங்கி கிடக்கின்ற ஆன்மா அகநாட்டத்தின் மூலம் விழித்தெழும் போது ஆன்மீகத்தில் உச்சங்களை அடையலாம் என்பது போலவே உலகிலும் அரியவற்றை சாதிக்க முடியும் என்று இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதாவது இப்போ இந்த வேத உபனிஷத்துங்கள் மூலமா நாம வந்து உயரிய பாடங்களை படிக்கும்போது அகநாட்டத்தின் வாயிலாக நாம் அரிய பல சாதனைகளை செய்ய முடியும். அது இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை கூட சாதிக்க முடியும் என்பதையும் இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப இதே சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது
2 விஷயங்களை சொல்றார். வலிமையானவர், வலிமையற்றவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற ஒவ்வொருவரின் உள்ளேயும் அந்த ஆன்மா உரைகின்றது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும், அந்த அறிவை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதை நாம ஏற்கனவே கைவல்ய நவநீதம் படிக்கும்போது கூட பார்த்தோம் இல்லையா? பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும். அப்போ இந்த ஆன்மா அறிவு பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை உள்ள 3 விஷயங்களை உள்ளடக்கிய மனிதர்களிடத்திலும் இருக்கின்றது. இந்த 3 ஆசைகளையும் அற்ற ஞானிகளிடத்திலும் இருக்கின்றது. அப்ப இந்த அறிவுக்கு பேதமே இல்லை. அதாவது இவர் பொன்னாசையோடு இருக்காரு, இவர்கிட்ட நான் வரமாட்டேன், அவர் பொன்னாசை இல்லாம இருக்காரு, அதனால அவர்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்றது கிடையாது. அது எல்லாரிடத்திலும் அது இருக்கின்றது. ஆனால் அது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை விழித்தெழ வைக்க வேண்டும். அதை விழிக்க வைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நாம தான் நம்ம இந்த உடம்பா மனசா நம்ம யாரு அப்படின்னு நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி தான் நம்ம அதை விழித்து எழுத முடியும். நமக்கு விழிப்புன்னா எப்படின்னா, இப்ப தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தா இந்த உலகம் எப்படி தெரிகிறதோ அது மாதிரி இந்த உலகத்திலிருந்து விழித்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். இங்க இதான் விஷயம். ஏன்னா கனவு உலகத்தை நம்ம புதுசு புதுசா படைச்சுக்கிறோம். அதை விழித்து எழுந்த உடனே அது கனவு தான், அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதைதான் அதே கைவல்ய நவநீதமும் நமக்கு சுட்டி காட்டுச்சு. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. கைவல்ய நவநீதம். அப்போ சித்து அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன். சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, எத்தனை காரியங்கள் வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணா எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கலாம். ஆனா நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல. அப்ப தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்த உடனே அங்க ஒரு கனவு கண்ட விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு எப்படி நமக்கு தெரியுதோ, அப்போ அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானேங்கிற அந்த உண்மை நமக்கு புரிவது போல இந்த உலகமும், இப்ப இந்த கனவு உலகம் போல இந்த விழிப்பு உலகமும் பொய்தான் அப்படிங்கறத நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய உண்மைத்தன்மைக்கும் சூட்சமத்துக்கும் நம்ம போக முடியும். ஏன்னா இதுதான் இந்த உபநிஷத்துக்கும் மிகப்பெரிய வேதத்துக்கும் சாரமாக பார்க்கிறோம். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த மாதிரி பாடத்திட்டங்களை ரொம்ப ஆர்வமா படிக்கிறோம், அந்த நுணுக்கமான விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம், இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு திருப்பி உலகியல் வாழ்க்கையில நம்ம சாதாரணமா தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு விஜய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நாளைக்கு ஒரு அஜித் படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு ஒரு முண்டக உபனிஷத் படிச்சுட்டு நாளைக்கு மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கலாம் அப்படி ஆயிட்டோம். ஏன்னா அப்படிதான் ஜாலியா டைம் பாஸ் போயிட்டு இருக்கே தவிர, இதை படிக்கிறதுனால நம்ம என்ன புரிந்து கொண்டோம், என்ன நம்ம அடைந்தோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆழமா இந்த உபனிஷத்தெல்லாம் சுட்டி காட்டுது. ரொம்ப எளிமையாவும் புரிய வைக்க முயற்சி பண்ணுது. எப்படி? அதான் அந்த நுணுக்கமான விஷயத்தை பேசுது. அந்த அறிவு ரொம்ப நுணுக்கமாக இருக்குது, சூட்சமாக இருக்கிறது. அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு, அதுதான் நீ அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறதுனால நான் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள போய் அதிகமா ஈடுபட்டுக்கிட்டு அதுல இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறேன். நடைமுறையில நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு சிரமங்கள் படுறோம். ஆனா இதெல்லாம் எப்படி நமக்கு வருது? இந்த உடம்பு இவ்வளவு பெருசா ஆனதுனால தான் இத்தனை பிரச்சனைகள். அப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எங்க போகணும்? நம்முடைய மூலத்துக்கு திரும்பணும். இப்ப நம்முடைய மூலம் எப்படிப்பட்டது? இந்த உடலா, இந்த மனசானா இல்லையே. இந்த உடம்பும் மனசு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நுண்ணிய உயிரணுவால இருந்திருக்கிறேன். அப்ப நுண்ணிய உயிரணுவாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். அப்ப அந்த நுண்ணிய உயிரணுவிலிருந்து தான் நான் இவ்வளவு பிரம்மாண்டமான உடம்பை எடுத்திருக்கிறேன். என்னுடைய உடம்புல இப்ப இத்தனை அணுக்களாக ஆன ஒரு உடம்பு இங்க உண்டாகி இருக்குது. அப்ப இந்த உடம்புக்குள்ள இப்ப எத்தனையோ உயிரணுக்கள் இருக்குது. இப்போ ஒரு உயிரணுவிலிருந்து பலவிதமான உயிரணுக்கள் வளர்ந்து விட்டன. அப்ப அப்படி பார்க்கும்போது கூட இங்க உயிர்னு எடுத்துக்கிட்டா நான் எதை உயிர்னு சொல்ல முடியும்? இப்ப என்னுடைய ஒரே ஒரு உயிரணு இப்ப பல உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அதுதான் சமஷ்டி. அப்ப நான் இப்ப நான் செத்துட்டேன், இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எது சாவுது, இங்க எது இறக்குது? ஒண்ணுமே இங்க இறக்குறது இல்லை. ஏன்னா ஒரு பரிமாணத்துல வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது. அப்ப அந்த அணுக்களுடைய மாற்றங்கள் வேற ஒரு பரிமாணத்துக்கு பயணம் பண்ணுதே தவிர அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சயின்ஸும் சொல்லுது, சாஸ்திரமும் சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு படைப்பு உருவாக்கி இவ்வளவு பெரிய உடம்பு இதுல ஒரு அறிவு பிரகாசித்து இந்த அறிவின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஒருத்தன் அடைந்து விட்டான் என்றால், அவன் தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விட்டான் என்றால் அவனுக்கு அந்த உலகம் என்பது உண்மை இல்லைங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா
இப்படிப்பட்ட உலகம் எப்படி தோன்றி மறையுதுங்கிறதுக்கு நம்ம உதய உபநிஷத்து உதாரணம் கொடுத்தது இல்லையா? நமக்கு கடந்த பாடங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தது? கனவுல போகும்போது வேற உலகம் அல்லப்பா தெரியுது, இந்த உலகமே இல்லையே. அப்ப கனவுல வேற ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டு வாழ்கிறாய், நீயே அந்த கனவுல நீயே எல்லாமா இருக்கிறாய். அப்புறம் கனவு கலைந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாலும் அங்கேயும் உலகமே இல்லை, அங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் ஆனா பெண்ணான்னு தெரியல, எதுவுமே தெரியாம தான் படுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நிலையெல்லாம் நம்ம அனுபவமாக்கும் போது விழிப்பு நிலை உலகத்துக்கு வரும்போது தான் கனவு உலகம் நமக்கு தெரியுது, நான் ஆழ்ந்து தூங்கினேன்னு சொல்ல முடியுது. அப்ப இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல இங்கதான் நம்ம விழித்துக் கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. விழிப்பு நிலையை பற்றி இங்க சாஸ்திரம் பேசும்போது இந்த இடத்துல விழித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொருவரும் எந்த இடத்துல விழித்துக் கொள்ள வேண்டும்? நான் எதில் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன்? எப்படி நான் ஏமாந்து போய் கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய உண்மை என்ன? என்னுடைய சொரூபம் என்ன? என்னுடைய யதார்த்தம் என்ன? அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நான் அந்த அணுவில் அணுவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அணுவுக்கு இங்க இவ்வளவு பெரிய உருவங்களை உண்டாக்கி இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைச்சு பார்க்கிறது எல்லாம் அந்த அறிவினுடைய பிரகாசத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அது அத்தனையும் அதுக்குள்ளேயே தான் அடங்கி இருக்குது. அப்ப இதுதான் அந்த சிலந்தி கதை. ஒரு சிலந்தி தன்னிடத்திலிருந்தே வலையை பின்னி அந்த வலையில நிறைய விஷயங்களை அனுபவித்து விட்டு மீண்டும் தன்னுள்ளேயே அந்த வலையை இழுத்துக் கொள்வது போல, இங்க அணுவிலிருந்து வெளிப்பட்டு நானே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்துல இத்தனை விஷயங்களை புரிந்துவிட்டு மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை பூரா என்னுள்ளேயே இழுத்துக்கொண்டு நான் அணுவாகத்தான் மாறப் போகின்றேன். அப்படி நான் மாறிவிடும் போது எனக்கு இந்த உலகம் இல்லாமத்தான் போக போகுது. அப்ப என்னுடைய உண்மை தன்மை அந்த அணு தன்மை தான். அதுதான் இங்க சூட்சமம், அதுதான் அறிவு. அந்த அறிவு தான் இவ்வளவு விஷயங்களை படைச்சு பார்க்குது. அதனாலதான் அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் அப்படிங்கிற 3 விஷயம் அந்த அறிவு இருப்பதனால்தான் இருக்கின்றதுங்கிறது இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்க இந்த அத்தியாயத்துல சுட்டி காட்டுகின்றார். அக்ஷர பராவித்தை என்பது பல விஷயங்களை உள்ளடக்கியது. அந்த அடிப்படையில இந்த முண்டக உபநிஷத்தினுடைய முதல் பகுதியிலே முதல் அத்தியாயம் நிறைவடைகின்றது. இந்த உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். நன்றி. ஓம் தத்சத்.